அவெஞ்சர்ஸ் டீசருக்காக படத்துக்கு போனவங்க எத்தனை பேரு? எல்லாம் கை தூக்குங்களா? ஆனா, நான் அதுக்காக மட்டுமே போகல. ஸோ இந்த படமே வந்துட்டு எனக்கு ரொம்ப இந்த அவதார் வேர்ல்டுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அவதார் 1 பார்த்தப்பயே இந்த வேர்ல்டுக்குள்ள போயிட்டு 1 வாரத்துக்கிட்ட அந்த வேர்ல்டு உள்ளேயே இருந்தேன். அது உள்ளேயே என்னைய கொண்டு போய் விட்டுருங்கடா அப்படிங்கிற மாரி எனக்கு ரொம்ப அந்த வேர்ல்டு வந்துட்டு பயங்கர ஒரு இம்பாக்ட்ட வந்துட்டு குடுத்துச்சு. ஜேம்ஸ் கேமரான் ஒரு உலகத்தையே உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த உலகத்துக்குள்ள ஏகப்பட்ட கதைகள அவர் பண்ண தான் போறாரு அப்படிங்கிறது தெரியும். 20 வருஷம் கழிச்சு ஒரு பார்ட் 2ங்கிறது வந்தது. நான் அத மொபைல்ல தான் பார்த்தேன். என்னால தியேட்டர்ல பார்க்க முடியல. பட் இருந்தாலுமே அந்த இம்பாக்ட்ங்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் கதை அப்படிங்கிறது பெருசா இல்லாம போனதுனால அந்த படம் வந்துட்டு எனக்கு ஒரு அவ்வளவா பிடிக்காத ஒரு படமாயிடுச்சு. ரீவாட்ச் கூட நான் பண்ணல. அவதார் 1 நான் பல தடவ ரீவாட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப இந்த பார்ட் 3 அப்படிங்கிறது வரும்போது, எனக்கு பெருசா ஹைப்பே கிடையாது. இந்த ட்ரெய்லரே ஒரு 2 தடவ தான் பார்த்திருப்பேன். ஸோ சுத்தமா ஹைப்பே இல்லாம இந்த படத்துக்கு நான் போய் உட்கார்ந்தேன். பட் படத்துடைய ஃபர்ஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ்லயே என்னைய அழுக வச்சுட்டாய்ங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி ஒரு வேர்ல்ட் கனெக்ஷன்ங்கிறது எனக்கு இந்த படத்தோட இருக்கு. ஸோ அந்த படம் எப்படி இருக்குங்கிறத பொறுமையா பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரொலாக்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு விட்டாங்க. ஒடிசி அப்படிங்கிற படத்துலருந்து நோலனுடையது. ஸோ ஒடிசி அப்படிங்கிற கான்செப்ட்டே எனக்கு சுத்தமா தெரியாது. அதோட ஐடியாவே கிடையாது. அது ஒரு நாவல் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். அத பேஸ் பண்ணி ஸ்பேஸ் ஒடிசின்னு சொல்லிட்டு இன்னொரு நாவல் ஒண்ணு இருக்கு. அத ஒரு படமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுமே தெரியும். பட் அதோட லோர் என்னங்கிறது எனக்கு சுத்தமா தெரியாது. அண்ட் இந்த ஒடிசி அனௌன்ஸ் ஆனப்ப ஏதோ குதிரை, அந்த குதிரைக்குள்ள வீரர்கள் இருப்பாங்க. ஒரு இடத்துக்குள்ள போய் பிரீச் பண்ணுவாங்க. அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எதுவுமே எனக்கு புரியல. எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்கிறதுனால. எஸ்டிடின்னா வரலாறு தானே. ஸோ இந்த ப்ரொலாக் அப்படிங்கிறதுல அந்த குதிரையை காட்டுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த ப்ரொலாக்ங்கிறது எனக்கு ரொம்ப பயங்கரமா ஃபீல் ஆச்சு. பயங்கர சூப்பர் விஷுவலா பயங்கரமா இருந்தது. ஏதோ ஒண்ணு புதுசா இருக்குடா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கிறது வந்தது. அண்ட் கண்டிப்பா இத நான் பார்க்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டு பி சீட்டட் ஆன் ஐமேக்ஸ். ஐமேக்ஸ் கண்டிப்பா போயிடுவேன். ஸோ இப்ப இந்த அவதாரோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் ஐமேக்ஸ். ஐமேக்ஸ்ல மட்டுமே பாருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு தொடங்குவோம். அவதார் இந்த படம் வந்துட்டு இந்த வருஷத்தோடைய மோஸ்ட் டிப்ரசிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி தண்டர்போல்ட்ஸ் தான் இந்த படத்தோடைய இந்த வருஷத்தோடைய மோஸ்ட் டிப்ரசிங் ஃபிலிம் அப்படிங்கிற மாரி இருந்தது. பட் தண்டர்போல்ட்ஸையும் மிஞ்சுற அளவுக்கு இந்த படத்தோட டிப்ரஷனுங்கிறது இருக்கு. ஊருப்பட்ட கஷ்டம், 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 கஷ்டம். செத்துக்கிட்டே இருக்கானுங்க. கவலையிலேயே இருக்கானுங்க. படம் ஃபுல்லாங்கிறது அது இருந்துகிட்டே இருக்கு. அந்த எஃபெக்ட்ங்கிறது உங்களால ஃபீல் பண்ண முடியும் ஏகப்பட்ட இடத்துல. இந்த அவதார் அப்படிங்கிற படங்களே நம்ம வந்துட்டு விஷுவல்ஸ்க்காக தான் பார்க்குறோம். ஒரு புது வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் நடக்கிற விஷயங்கள்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் பார்க்குறோம். அந்த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸை இந்த படத்துலயுமே செம்ம சூப்பரா குடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபீல் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பார்ட் 1ல இந்த காட்டுக்குள்ள நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இந்த பார்ட் 2ல வந்துட்டு இந்த கடலுக்குள்ள எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இப்ப பார்ட் 3ல திரும்பவும் கடலையே தான் காட்டுறாங்க அப்படிங்கும்போது, ரெப்பிட்டேட்டிவ் ஃபீலிங்கிறது எனக்கு வர ஆரம்பிச்சது. அது லைட்டா போர் அடிச்சிருமோன்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டு இருக்கும்போதே, செகண்ட் ஹாஃப்ங்கிறது ஃபுல்லா அந்த பேஸுக்கு போயிடுச்சு. ஸோ ஹியூமன்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பேஸுக்கு போய், அங்க நடக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வென்ஸ போம்போது, அது செம்ம அமேசிங்கான ஃபீலிங்கிறது குடுத்துச்சு. அண்ட் அது இல்லாம வே ஆஃப் வாட்டர்லயே பல பேருக்கு குடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு, மனுஷங்களே இந்த படத்துல ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. முழுக்க முழுக்க நாவி பீப்பிளால தான் படமே நகருது. பார்ட் 1ல ஈக்குவலா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்ங்கிறத வச்சிருந்தாங்க. இந்த ஃபயர் அண்ட் டேஷ்ல அத அப்படியே இது பண்ணி, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லுமே மேக்ஸிமம் ஹியூமன் இன்டராக்ஷன்ஸ்ங்கிறது நெறைய இருக்கிற மாரி காமிச்சிருந்தாங்க. முக்கியமா வந்துட்டு அந்த சீக்வென்ஸ தாண்டி ஒரு பர்ட்டிகுலர் சீன்ல நெத்திரி, ஜேக் அண்ட் ஸ்பைடர் அவங்க 3 பேருமே வந்துட்டு அந்த பறவையில வந்துட்டு பறந்து வந்து இறங்கும்போது, அந்த சீனே அப்படியே ஒரு ஐகானிக்கா மில்லியன் டாலர் சீன் அப்படிங்கிற மாரி இருந்தது. அந்த ஷாட்டே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேட்டட் கேரக்டர்ஸ் அந்த தண்ணி முதற்கொண்டு எல்லாமே அனிமேஷன். பட் நம்ம ஸ்பைடர் மட்டும் அப்படியே மனுஷன். அது பயங்கர பிளெண்டா இருந்தது. அது செம்ம சூப்பரா அமேசிங்கா இருந்தது. இந்த அவதார் 2 அப்படிங்கிற இந்த படத்த தான் 2ஆ பிரிச்சு வே ஆஃப் வாட்டர், ஃபயர் அண்ட் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேம்ஸ் கேமரன் விட்டுருக்காருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ சொல்லு 5 வருமா? ஏன்னா இந்த படத்துல வந்துட்டு ஏகப்பட்ட செட்பேக்ஸுக்கான பே ஆஃப்ங்கிறது இருந்தது. வே ஆஃப் வாட்டர்ல வச்ச செட்பேக்ஸ் அதில வந்து கேரக்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இருந்தது. கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த படத்தோடயே ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு செகண்ட் ஹாஃப்ங்கிற மாரி தான் அது ஃபீல் ஆச்சு. இப்போ போன பாட்டுல பார்த்தா லோவாக்குடைய அண்ணனும் தம்பி ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து இறந்து போயிருப்பான். அதுக்கு லோவாக்கு தான் காரணமா இருப்பான். அந்த படத்தோட ஓப்பனிங்லேருந்தே அந்த கில்ட்ல தான் இருப்பான். லோவாக்கு வந்துட்டு அவன் இறந்து போனதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பான். ஜேகே ஒரு இடத்துல நீ மட்டும் பொறுப்பா இருந்திருந்தீன்னா, இன்னைக்கு அவன் உயிரோட இருந்திருப்பான்னு சொல்லி, அந்த விஷயங்கிறது அந்த கில்ட் ட்ரிப்ல அவன் எப்படி இதாகுறான் அப்படிங்கிற மாரி போயிருக்கும். அண்ட் பார்ட் 2ல வந்துட்டு அந்த லோவாக்கோட இறப்புங்கிறது நெத்திரி ரொம்ப பாதிச்சிருக்கும். நெத்திரி இந்த படம் ஃபுல்லுமே பயங்கர டிப்ரஸ்டா இருப்பாங்க. பயங்கர அக்ரஷனோட இருப்பாங்க. கோவங்கிறது பயங்கரமா இருக்கும். அண்ட் போன பாட்டுல ஸ்பைடர் மேல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். எண்டுல வந்துட்டு வெறுப்புங்கிறது குறைஞ்சு, இவன வந்துட்டு கண்டுக்காம விட்டுருவாங்கிற மாரி கண்டுக்காம விட்டுருவாங்க. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு அவன் அதே மாரி அந்த கண்டுக்காம இருந்து, இதுல வந்துட்டு திரும்பவும் அவன ஏத்துக்கிற ஒரு இடம் அப்படிங்கிறது வர மாரி அந்த ஆர்க்குங்கிறத கொண்டு போயிருக்காங்க. அண்ட் போன பார்ட்ல வந்துட்டு ஜேக் வந்துட்டு இந்த சண்டையே வேணாம் நான் போயிடுறேன் தனியா இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்திருப்பாரு இல்லையா? ஸோ அதோடைய பே ஆஃபா இந்த பார்ட்ல வந்துட்டு நான் டொருக் மத்தவா திரும்பி ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங்ல சொல்லிட்டு இருப்பாரு. பட் அதுக்கப்புறமா திரும்பவும் இந்த டொருக் மத்தவா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சிச்சுவேஷனுங்கிறது வரும்போது திரும்பி வருவாரு. போன பார்ட்லயே ஃபேன்ஸ் சொன்னது டொருக் மக்தோ அந்த பறவைய வந்துட்டு காட்டவே இல்ல. அது வரவே இல்ல அப்படிங்கிறது தான். இந்த பார்ட்ல அது வந்த விஷுவல்ஸுமே பயங்கர சூப்பரா இருந்துச்சு.
அதுக்கப்புறம் கீரி வந்துட்டு போன பார்ட்ல தன்னை வந்துட்டு ஒரு அந்த வேர்ல்டோட ஒரு கனெக்ஷனா இருக்கக்கூடியது கண்டுபிடிச்சு, தன்னைத்தானே வந்துட்டு நான் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறத சுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ எது இந்த வேர்ல்டுக்குள்ள நம்ம கனெக்டடா இருக்கோம். இவன் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருக்கும். அதுக்கான விடை அப்படிங்கிறது அவளுக்கு இந்த பார்ட்ல கிடைக்குது. ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட செட்டப்ஸும் அதுக்கான பே ஆஃப்பும் இந்த படத்துலங்கிறது இருக்க தான் செய்யுது. அண்ட் அப்படியே வில்லனோட ஆர்க்கு கிட்ட வந்தோம் அப்படின்னா, வில்லன் வந்துட்டு ஆக்சுவலா ஒரு டயலமா அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த வில்லன் கிட்ட. ஸோ ஒரிஜினல் குவாரிச் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெர்சினஸே இல்லாம இருப்பாரு. ஒரு டிமாண்டிங்கான ஒரு ஆளு, ரொம்ப அக்ரஷனான ஒரு ஆளு, எந்த ஒரு எமோஷன்ஸுமே இல்லாத ஒரு ஆளா இருப்பாரு. பட் அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட மெமரீஸ வச்சு தான் இந்த அவதார் கிரியேட் பண்ணியிருக்காங்கம்போது, அந்த மெமரீஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகுமே தவிர, அந்த குணாதிசயங்கள், அந்த ஜீன் எல்லாம் ஆக்டிவ் ஆகாது தானே. ஸோ ஜஸ்ட் அந்த மெமரீஸ் மட்டும் தானே. ஸோ அந்த மெமரீஸ்ங்கிறது எத்தன நாளைக்கு நீடிக்கும்? ஸோ அந்த மெமரீஸ் வச்சுக்கிட்டு தான் பார்ட் 2ல அவருக்கான இந்த மோட்டிவ்ங்கிறது ரொம்ப ஃப்ளாட்டா தான் இருக்கும். ஜஸ்ட் வந்துட்டு பார்ட் 1ல பார்த்தா, அவருக்கு ஒரு பெரிய பிளான் இருக்கும். இந்த இத அடிச்சுட்டு, இது பண்ணிட்டு, இந்த ஒரு வேர்ல்ட கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்ட்டு இருப்பாரு. அதுல வந்துட்டு அவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த அவதார் பாடிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான குறிக்கோளோட ஜேக்க பழிவாங்கணுங்கிற எண்ணத்தோட மட்டும் தான் வருவாரு. பட் அதுக்கப்புறமா ஸ்பைடர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பையன் இருக்கான்னு தெரிஞ்சோனே, அந்த பையன கூட்டு போயிறணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்ட் 2ல அவர் செத்துட்டு, இப்ப திரும்பி பார்ட் 3ல வரும்போதுமே ரொம்ப கிளியரா ஸ்பைடர காப்பாத்தணும், ஸ்பைடர வந்துட்டு கூட்டிட்டு போயிறணும் அப்படிங்கிற அந்த சின்ன மோட்டிவ்க்குள்ள வந்துட்டாரு. ஸோ போக போக அந்த மோட்டிவ்ங்கிறது குட்டியாயிட்டே வருது. கேரக்டர்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டே வருது. ஸோ இது வந்துட்டு லேசி ரைட்டிங்கான்னு கேட்டா கிடையாது. இதுக்கு பேர் தான் டயலமா. ஸோ அந்த டயலமா அப்படிங்கிறதுக்குள்ள இந்த கேரக்டர் சிக்கிருச்சு. ஸோ நம்ம செய்றது கரெக்ட் தானா? நம்ம செய்றது சரிதானா? நம்ம இத பண்ணணுமா, அத பண்ணணுமான்னு சொல்லிட்டு தெரியாம கன்னா பின்னான்னு இருக்கக்கூடிய இந்த கேரக்டரா இந்த கேரக்டர்ங்கிறது மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த படத்துல நெறைய இடத்துல வந்துட்டு நம்ம ஜேகே சொல்லுவாரு. "நீ வந்துட்டு குவாரிச் கிடையாது. நீ அவனோட மெமரீஸ் மட்டும் தான். உனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. திருந்து, திருந்து இல்லன்னா திருத்தப்படுவேன்னு" சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு பேசி தீர்த்துருவாங்களோ அப்படிங்கிற மாரி எனக்குமே தோணுச்சு. பட் கடைசி வரையும் அது இல்ல. பட் எண்ட் ஆஃப் தி படத்துல கூட கன் பாயிண்ட்ல வந்துட்டு குவாரிச்ச புடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு போட்டு தள்ளுற சிச்சுவேஷன் வரும்போது கூட நம்ம ஜேக் வந்துட்டு அவனுக்கு ஒரு வாய்ப்பு குடுப்பாரு. "யூ ஹேவ் அ சாய்ஸ் வந்துட்டு நீ திருந்து" அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. பட் அந்த இடத்துல வந்துட்டு அவரு திருந்தாம, அதே சமயத்துல நான் கெட்டவன் அப்படிங்கிற மாரியுமே சொல்லாம, போங்கடான்னு சொல்லிட்டு தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு தாவி குதிச்சு செத்து போயிடுவாரு. ஆப்வியஸா ஒரு பார்ட் 4ல வந்துட்டு திரும்பி வரத்தான் போறாரு. பட் அதுலயுமே ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இந்த படத்துலயே வந்துட்டு குவாரிச்சுக்கும் அந்த ஜெனரலுக்கும் ஒரு பிரச்சனைங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஜேக்க கொல்லணும், கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஜேக் கூட ஸ்பைடர் இருக்கிறனால வந்துட்டு கொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாரு. பட் அவங்க வந்துட்டு ஜேக்கையும் சேர்த்து போட்டு தள்ளிறலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. அது உள்ளயே உங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறது வந்திருக்கும்போது, இப்ப இறந்து போன இந்த வாரிச வந்துட்டு திரும்பவும் மெமரீஸ் எடுத்து, திரும்பி இன்னொரு அவதார் பாடியில போடுறதுக்கு அவங்களுக்கு விருப்பப்படுவாங்களா? அப்படிங்கிறது எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. சரி அப்படியே போட்டாலும் கூட இந்த டயலமாங்கிறது கன்டின்யூ ஆக தான் செய்யும். மேபி பார்ட் 4ல நம்ம குவாரிச்சே வந்துட்டு இந்த நாவி பீப்பிள்குள்ளேயே உள்ள வந்து திருந்தறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த பார்ட்லயே கூட வந்துட்டு இந்த ஃபயர் அண்ட் டாஷ் கிளானோடைய அந்த ஹெட் கிட்ட போயிட்டு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாரு. ஒரிஜினல் குவாரிச்சுங்கிறதெல்லாம் பண்ணவே மாட்டாரு. அவரு வந்துட்டு நாவி பீப்பிளையே வெறுக்கக்கூடியவரு. பட் இந்த படத்துல வந்துட்டு அந்த நாவி பீப்பிள் கூடயே ஒரு மேட் பண்ணி அவளே கல்யாணம் பண்ற மாரிலாம் காமிச்சிருக்கும்போது, இது கண்டிப்பா இது வந்துட்டு ஒரு டிஃபரண்டான குவாரிச் அப்படிங்கிற மாரியே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பார்ட் 4ல திரும்பவும் வந்தாரு அப்படின்னா, ஸோ இந்த தடவ மேபி அந்த ஃபயர் அண்ட் டாஷ் கிளானையும் சேர்த்துக்கிட்டு இந்த நாவி பீப்பிள காப்பாத்துறது அப்படிங்கிறதுக்குள்ள இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். ஏன் நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். படத்தோட செகண்ட் ஆக்ட்டோட எண்ட் வரையுமே படம் பட்டாசா அடுத்தடுத்து டமால் டுமில்னு போயிட்டு தான் இருந்துச்சு. நடுவுல ஏகப்பட்ட எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் கண்ணு தார தாரையா ஊத்துற அளவுக்கு வந்துட்டு இருந்துச்சு. முக்கியமா அந்த மிருகத்தோடைய அந்த பயாக்கான் அப்படிங்கிற மிருகத்தோடைய எமோஷனல் சீன். அவன வந்துட்டு அவுட்காஸ்ட்ன்னு சொல்லிட்டு வெளிய தொரத்தி விட்டுருவாங்க. அவன் போயிட்டு அவனுடைய இன்னொரு கிளான் மெம்பர தேடிட்டு போகும்போது, அந்த கிளான்ல யாருமே இல்ல. அதுல கடைசியா மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு, அந்த பயாக்கான் வரும். ஸோ மிருகம் அது. ஸோ நீர்ல இருக்கக்கூடிய ஒரு மிருகம். ஸோ அது வந்துட்டு என்ன வந்துட்டு கண்ண நோண்டிட்டாங்க, இங்க பாருங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும். ஸோ அதெல்லாம் பயங்கர எமோஷனலா இருந்துச்சு. கிட்டத்தட்ட இதெல்லாம் பேசவே பேசாது. வெறும் இந்த பேசுறது வந்துட்டு அங்க இருக்கிற நாவி பீப்பிள் நமக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அது சப்டைட்டில்ஸ் வரும். ஸோ அதுக்கே வந்துட்டு நமக்கு அப்படியே எமோஷனலா கண்ணீர் தார தாரையா ஊத்துது. அந்த அளவுக்கு பயங்கர சூப்பரான இந்த ரைட்டிங்கிறது இருந்தது. அண்ட் ஆல்சோ ஸ்பைடர் வந்துட்டு ஏவா கூட கனெக்ட் ஆகி அந்த பேண்டாராக்குள்ளேயே பிரீத் பண்றதுக்கான பவர் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அண்ட் உள்ளேயுமே அவனுக்கு வந்துட்டு அந்த பாடி ஸ்ட்ரக்சரே வேற மாரி மாறிருக்குங்கிற மாரி ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு பவர் அப்படிங்கிற மாரி இல்லாம பயாலஜிக்கலாவே அவன் பாடி வந்துட்டு எவால்வ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இத டூப்ளிகேட் பண்ண முடியுமான்னு கேட்டா எனக்கு சத்தியமா தெர்ல. பட் மேபி பார்ட் 4ல அதுக்கான விடை அப்படிங்கிறது கிடைக்கும்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சொன்ன மாரி வந்துட்டு இந்த செகண்ட் ஆக்ட் வரையுமே சூப்பரா போன படம். அந்த தேர்ட் ஆக்ட்ங்கிறது ஒரு கட்டத்துல போய் ஒரு கட்டத்துல அப்படியே நின்றுச்சு கதை. நின்னுட்டு அதுக்கப்புறம் படம் அதுக்கப்புறம் கதை அப்படிங்கிறது நகராம ஒரே இடத்துல நின்னுட்டு திரும்பி திரும்பி நடந்துட்டு இருந்த மாரி ஒரு ஃபீலிங்கிறது ஏற்பட்டுச்சு. நெறைய ஃபைட் சீன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுங்கிறது லைட்டா லேக்கா தெரியலாம். பட் இருந்தாலுமே
அதுமாரி ஆக்ஷன் சீக்வன்ஸா பயங்கரமா இருந்துச்சு. இந்த 3 ஆக்ட் அப்படிங்கிறது தான் நெறைய பேத்துக்கு சில பிரச்சனையா இருந்தது. பட் எனக்கு வந்துட்டு அது ஓரளவுக்கு சுமாரா தான் இருந்துச்சு. 3 ஆக்ட் எனக்குமே கொஞ்சம் பிரச்சனைகள்ங்கிறது இருக்க தான் செஞ்சது. ரொம்ப லேக் இருந்துச்சு. என்னடா ஃபைட் ரொம்ப நேரம் நடக்குதே அப்படிங்கிற ஒரு ஃபீல்ங்கிறது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு இவங்க ஜெயிக்கிறாங்க, அப்புறம் அவங்க ஜெயிக்கிறாங்க, அப்புறம் அவங்க ஜெயிக்கிறாங்க, இவங்க ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த லேக்ங்கிறது ஃபீல் ஆச்சே தவிர மத்தபடி எனக்கு பெருசா இல்ல. பட் ஆடியன்ஸ் சைட்ல வந்துட்டு நெறைய பேர் இந்த ஃபைட் வந்துட்டு ரொம்பவும் லேக்கா இருந்துச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் எனக்கு அப்படி தோணல. உங்களுக்கு எப்படி தோணுச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஓரளவு எனக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான படம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆத்தர் 2வோட இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெட்டரா இருந்தது. ஆல்சோ ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. இவனுங்கலாம் என்னதான் பண்றானுங்க? வெறும் சோல்ஜர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் மட்டும் தான் இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் எங்க? அவங்களுடைய இந்த ஒப்பீனியன்ங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்துட்டு நெறைய பேத்துக்கு டவுட்டா இருந்தது. எனக்குமே இந்த டவுட்டுங்கிறது இருந்தது. இந்த பார்ட்ல அத கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பொதுமக்களுமே வந்துட்டு இந்த நாய் பீப்பிள அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இருக்காங்க போல இருக்கு. பட் அங்க நடக்கக்கூடிய அந்த ஃபீல்டு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு தெரியல. பட் 20 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரைட்டரா போன ஜேக் சலிய திருப்பி புடிச்சு கொண்டு வந்துட்டாங்கம்போது, எல்லாருமே அவங்களோட மொபைல் ஃபோன், டிஜிட்டல் மொபைல் ஃபோன ஒரு கிளாஸ் மாரி வச்சுக்கிட்டு, அதில வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல போட்டு ஜாலியா இருக்கானுங்க. அத அவனுங்க கொண்டாட தான் செய்றானுங்களே தவிர, அவனுங்களுக்கு பெருசா வந்துட்டு அது கில்ட்டாவோ எந்த இதுவுமே இல்ல. இவனுங்கள அழிச்சுட்டு நம்ம இங்க இருக்கலாம்டா அப்படிங்கிற மாரி தான் அவனுங்க எண்ணமுமே இருக்கு. ஸோ ஓவராலாவே ஹியூமன்ஸ ரொம்ப ரொம்ப வில்லனிஸா தான் காமிச்சிட்டு இருக்காரு ஜேம்ஸ் கேமரான். ஸோ இது எங்க போய் முடிய போதுங்கிறது தெரியல. இந்த பார்ட் 2 வந்தப்பயே வந்துட்டு ரூமர் அப்படிங்கிறது நெறைய ஓடிட்டு இருந்தப்ப, இந்த பார்ட் 5 உடைய டைட்டில் ரிவீல்ங்கிறது ஒண்ணு இருந்தது. அது வந்துட்டு நம்ம பூமியில இருக்கக்கூடிய ஏவாவ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி இதுவே கன்டின்யூ ஆகும் அப்படின்னா, அந்த ஹியூமன்ஸ வந்துட்டு ரொம்ப ரொம்ப கெட்டவங்களா காமிச்சு, அதுக்கப்புறம் அந்த பூமியில இருக்கக்கூடிய ஏவாவ கண்டுபிடிச்சு, அத ஆக்டிவேட் பண்ணி பூமிய சரி பண்ணி, அதுக்கப்புறம் இந்த ஹியூமன்ஸ்ங்கிறது திருந்துற மாரி முடிக்கப்படலாம் இந்த கதை. என்ன மாரி இருக்க போதுன்னு சொல்லிட்டு தெரியல. பட் இந்த படம் ஓரளவுக்கு ஒரு நல்ல படமாவே அமைஞ்சிருந்தது. எனக்கு ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஐமேக்ஸ்ல மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் அடுத்த பார்ட் 4 எப்போ வருதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பை. சேனை ஒன்று தேவை, பெருஞ்சேனை ஒன்று தேவை.